பாமக நிறுவனர் ராமதாசும் அவரது மகனான அன்புமணியும் கட்சி நிர்வாகிகளை மாற்றி மாற்றி நீக்கி வருவதால் இருவருக்கும் இடையே மோதல் முற்றியுள்ளது. ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் கடந்த வாரம் தைலாபுரம் சென்ற அன்புமணி தனது தந்தையை சந்தித்து பேசினார். தந்தை மகன் சந்திப்பால் பாமகவில் நிலவும் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என்று ஜி.கே. மணி உள்ளிட்டோர் நம்பிக்கை தெரிவித்திருந்தனர். ஆனால் பாமக நிர்வாகிகளை மாற்றும் நடவடிக்கையை ராமதாஸ் தொடர்ந்து வருகிறார். இதனிடையே கரூர் மாவட்ட செயலாளர் பி.எம்.கே. பாஸ்கரனை அன்புமணி நீக்கினார். அன்புமணியை செயல் தலைவர் என்று குறிப்பிட்டு சமூக வலைதளத்தில் பதிவிட்டதால் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் கரூர் மாவட்ட செயலாளராக பி.கே.எம். பாஸ்கரனே தொடர்வார் என்று ராமதாஸ் அறிவித்துள்ளார். ஐயாவுடன் பணியாற்றுவதற்காக, ஐயாவுடன் வேலை செய்வதற்காக, ஐயாவுடன் இருப்பதற்காக எங்கள் மீது பழிவாங்கும் நோக்கோடு என்னுடைய கட்சி பதவியோ உறுப்பினர் பதவியோ பறிப்பதாக கடிதம் வெளியிட்டிருக்கிறார்கள். நான் இதுபோல் 1000 கடிதத்தை வெளியிட்டாலும் ஐயாவுடன் இருப்பேன், ஐயா சொல்படி நடப்பேன், ஐயாவோட பேச்சை கேட்பேன், ஐயாவோட பணியாற்றுவேன். என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஐயாவை தவிர யாருக்கு மேல ஐயாவை தவிர யாருக்கு நீக்கிற அதிகாரம் செயல் தலைவராக தான் பார்க்குறீங்களா? ஆமாம், செயல் தலைவர் தான். ஐயா என்னை மாவட்ட செயலாளர்னா நான் மாவட்ட செயலாளர் தான். அன்புமணியின் தீவிர ஆதரவாளரான வழக்கறிஞர் பாலுவை பாமக சமூக நீதி பேரவைத் தலைவர் பொறுப்பிலிருந்து ராமதாஸ் நீக்கியுள்ளார். அவருக்கு பதில் வழக்கறிஞர் கோபுவை அந்த பதவியில் நியமித்து ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். எதில் குறை வைத்திருக்கிறாரோ அதை நிவர்த்தி செய்யும் வகையில் என்னுடைய பணிகள் இருக்கும். குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்களின் கோரிக்கைக்கு செவிமடுத்து வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையை மேலும் செம்மைப்படுத்த என்னுடைய பணி உதவிகரமாக இருக்கும். பாமக துணைத் தலைவராக திருத்தணி முன்னாள் எம்.எல்.ஏ. ரவிராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாஜகவுக்கு சென்று வந்தவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவள்ளூர், கடலூர், திருவண்ணாமலை, திருச்சி, நாமக்கல், ஈரோடு, கரூர் ஆகிய மாவட்டங்களின் நிர்வாகிகள் மாற்றப்பட்டுள்ளனர். நிர்வாகிகள் மாற்றம் தொடர்பாக அன்புமணிக்கும் தகவல் அனுப்பியிருக்கும் ராமதாஸ் அன்புமணியை செயல் தலைவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடையே தமிழ்நாடு முழுவதும் பாமகவின் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அன்புமணி அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடக்கும் 10 மாவட்ட பொதுக்குழு கூட்டங்களில் தாம் பங்கேற்க இருப்பதாகவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். தந்தை மகன் இடையே மோதல் முற்றி வரும் நிலையில் மாவட்ட வாரியாக பொதுக்குழுவை அன்புமணி கூட்டுவது பாமகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.